குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு வாக்குக்கு வந்து சூப்பராக புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. காலையில் நல்ல மழை, அழகாக இருந்தது கிளைமேட். எங்கள் ஊர் குளம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீச் பக்கத்தில் வந்தாச்சு. பீச் எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாக்கிங் வரவங்கெல்லாம் வாங்க, நல்ல ஃபிட்டாக இருக்கலாம். கப்புள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். பீச்சு சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி டே 2 வந்தாச்சு கடற்கரைக்கு. ஸோ வாங்க, ஜாலியாக நடக்கலாம், நிறைய கேலரிஸ் போன் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, அனுபவத்தில் ஒரு 6-7 கிலோ குறைக்க முடியும்னு கற்றுக்கிட்டதுனால ஷேர் பண்ணுறேன். வாங்க. அண்ணன் டெய்லி ரன்னிங் வரவர், எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளும் அப்படி ரன்னிங்கெல்லாம் போனால் சூப்பர் ஃபிட்டாகிடலாம். செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த குச்சி எறியும் வீரர்கள் குச்சி எறிஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அதை பார்க்குறதுக்குமே அழகாக இருந்தது. த்ரோ பண்ணுறாரு, போகுது, ஆனால் கரெக்டாக இதாகலை. ஆனால் அடுத்ததில் பக்கவாக பண்ணிட்டாப்புல. திடீர்னு மழை வந்து நம்மளோட வாக்கிங் ஜேர்னியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருச்சுங்க. சரி, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழையை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே இருந்தேன். ஸோ மழை வந்ததுனால அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி மீன் தேவையில்லை, இருந்தாலும் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஏலம் எடுக்கிற இடத்துக்கு போனேன். நிறைய மீன்கள் போயிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் நம்ம வாக்கிங் போன டேட்டா ஒரு 8500 ஸ்டெப்பு. சரி, மீன் வேண்டான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஏலம் எடுக்கும்போது விட முடியல. 300 கிடச்சிது. குடின் ரெசிஸ்ட். பார்த்த உடனே அந்த வாங்கி வெட்டியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தா ஒருத்தர் இவ்வளோ மீன்கள் ஏலம் எடுத்து போட்டிருந்தாரு. அதில் நம்ம ஃபேவரட் ஃபிஷ்ஷுகள் கொஞ்சம் நிறைய இருந்தது. என்ன அப்படின்னா புள்ளி கலவா அண்ட் கலவா உயிரோடையே இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், துடிக்குது பாருங்கள். சரி, அதை வாங்காமல் என்னால் இருக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஏலம் எடுத்து, இந்த கலவாவும் உயிரோடு இருக்குது பாருங்கள். ஏலம் எடுத்தவரை கூப்பிட்டு, அண்ணே ஒரு 5 மீன் தாங்க, எவ்வளோண்ணேன்னு கேட்டேன். சரி தம்பி, ஒரு 500 600 அப்படின்லாம் பேசி பேசி கடைசி 700 தந்தார். மீனெல்லாம் செம ஃப்ரெஷ்ஷு, சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட 5 மீன், எல்லாமே பெரிய பெரிய மீன். 5 மீனுமே ஒரு எப்படியும் ஒரு 4 கிலோக்கு மேலேயே இருந்திருக்கும். 5 கிலோ சொல்லலாம், ஒரு மீனுமே 1 கிலோ இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு பக்கவாக ரெடி பண்ணியாச்சு. வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் இந்த மீனை நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். அது என்ன ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதே அண்ணன்ட்ட தான் கொடுத்து வெட்டணும் மீன். 100 இந்த வாட்டி வெட்டி தந்துட்டார். சூப்பராக போச்சு இது டே. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க.